அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் பார்க்க இருக்கிற தலைப்பு அனைத்தும் கிருஷ்ணனோட செயல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பாண்டவர்களோட வனவாசத்தின் போது ஒரு மரத்தடியில் யாரும் அறியாதவாறு கண்ணீர் விட்டு கொண்டிருந்தான் யுதிஷ்டிரன். துரியோதனன் தன் தேசத்து அரசனானதும் அவனுக்கு முடிசூட்டு விழா நடத்தப்பட்டு தன் ராஜ்யமெல்லாம் அவன் கொடி பறப்பதையும் அறிந்து தன்னைத்தானே நொந்துக்கிட்டான். வீட்டுக்கு மூத்தவன் உடன் பிறந்தோர் முன்னால் அழக்கூடாது எனும் தர்மத்தை அவன் அப்பொழுது காத்து கொண்டிருந்தான். இதனை அறிந்த கிருஷ்ணன் அவனை தேற்றும் பொருட்டு, யுதிஷ்டிரா, இங்கே அமர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க என்று ஒன்றும் தெரியாதவனை போல கேட்குறாரு. அதுக்கு மேலும் பொறுக்க முடியாத யுதிஷ்டிரன் சுற்றி யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கிருஷ்ணனோட கைகளை பற்றி கதறினான். திரௌபதி இப்படி சிரமப்படவும், என் அன்னை வயதான காலத்தில் இப்படி அலையவும், என் தம்பிமார்கள் நாடோடி காட்டுவாசியாக திரியவும் நானே காரணமாகிட்டேனேன்னு எனக்கு கிடைத்த தாயும் தம்பிகளும் மனைவியும் நல்லவர்கள். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவ்வகையில் நான் பாக்கியசாலி. ஆனால் இவங்க அனைவருக்குமே என்னால் தானே துன்பம் வந்தது. துரியோதனன் அழைத்ததும் நான் சூதாடி இருக்கக்கூடாது. அதுவும் அவன் சகுனி துணையோடு ஆடும் பொழுது நான் உன்னை அல்லவா அழைச்சிருக்கணும். நான் உன்னை அழைக்காமல் உனக்கு தெரியக்கூடாதுன்னு அல்லவா சிந்திச்சேன். எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்டேன். அந்த நொடி பொழுது என்ன செய்வதறியாது செஞ்ச தவறுனால இந்த மாபெரும் துன்பத்தை எனக்கு பரிசாக கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுகிறான். கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறாரு. யுதிஷ்டிரா, நீ அழைக்காமல் நான் வரமாட்டேன்னு நீ நினச்சியா? சூதாட்டத்தில் இருந்த பகடையாக சுழன்றவனே நான் தான் யுதிஷ்டிரா. எப்பொழுது உன்னை துரியோதனன் அழிக்க நினைத்தானோ அப்பொழுதே அவனோட அழிவு தொடங்கிடுச்சு. இந்த நிலையில் எதிரியை வாழவும் திருந்தவும் நீ வாய்ப்பளித்தாய் என்பது உலகுக்கு சொல்வதற்காக தான் இந்த நிகழ்வை நடத்தி காட்டினேன். யுதிஷ்டிரன் எப்பொழுதும் தர்மனாகவே நின்றான் என்பதை வரலாறு எழுதவே பகடையினை அவனுக்கு விழவச்சேன். சகுனி என் நாடகத்தோட ஒரு கருவி, அவ்வளவுதான். நாடகத்தை நடத்துகிறவன் நான், அதில் நீயும் ஒரு கதாபாத்திரம் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோ. உண்மையில் நீ உன் மிக உயர்ந்த இயல்பில் நின்றாய். அதை புரிஞ்சுக்கோ, தெளிவடைஞ்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு யுதிஷ்டிரன், நான் சூதாடி தோற்றேன். என் இயல்பிலிருந்து மாறி சித்தங்கலங்கி போனேன். நானா தர்மவான் என்ற சந்தேகத்தோடு கேட்டான். அதுக்கும் கிருஷ்ணர் பதில் சொல்கிறாரு. யுதிஷ்டிரா, இப்பொழுது நீ தான் வென்றாய். சூதாட்டத்தில் நீ தோற்று உன்னை அழிக்க வந்தவங்களை சிறிது காலம் வாழ வழி செஞ்சிருக்க இல்லையா? யுதிஷ்டிரன் தன் ராஜ்யத்தில் தன்னை அழைக்க நினைத்த பகைவர்களுக்கும் சிறிது காலம் வாழ இடம் கொடுத்துருக்கான் அப்படின்னு பெயர் பெற்றிருக்க. நாட்டின் மீதும் அதிகாரத்தின் மீதும் பேராசை கொண்ட அவர்கள் ஆண்டு அனுபவித்து கொள்ளட்டும். அதற்கு பிறகாவது திருந்த மாட்டார்களான்னு நீ வாய்ப்பு கொடுத்த. நீ ஒரு உத்தமன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறாரு. இது உன் அன்னைக்கு தெரியும், உன் மனைவிக்கு தெரியும், உன் சகோதரர்களுக்கும் தெரியும். அதனால தான் அவங்க உன்னை ஒரு வார்த்தை கூட சொல்லலை. பகைவனுக்கும் அருளிய நல்ல மனது இருக்கிறவன் தான் நீ. உன்னை மனதார வாழ்த்தி வணங்கி கொண்டிருக்கிறாங்க. நீயோ இங்கே தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கன்னு சொல்கிறாரு. கிருஷ்ணா, இது போதும், என் மனபாரம் குறைஞ்சதுன்னு மனம் குளிர்ந்து, நான் கடைபிடிக்கிற தர்மத்தை காக்க நீ அருள் புரிந்திருக்கிற. இல்லைன்னா சூதாடி வென்றவன் யுதிஷ்டிரன்ற அவப்பேர் எனக்கு வந்திருக்கும் இல்லையா? சூதாடி வென்று தம்பியருக்கு ராஜ்யம் கொடுத்தான் அயோக்கியன்ற அவப்பேர் காலத்துக்கும் நின்று இருக்கும். இதை என் குடும்பத்தார் எப்படி பொறுத்துக்குவாங்க? உலகம் என்னை எப்படி கருதி இருக்கும்? நல்ல வேலை, என்ன நீ காப்பாற்றிட்ட அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட யுதிஷ்டிரன் சொல்கிறான். தன் கலக்கத்தில் இருந்து தெளிவை அடைகிறான். அதுக்கு கிருஷ்ணர், நீ கடைபிடிக்கிற தர்மம் உன்னோடு எப்பவும் நிற்கும். அதுக்கு ஏற்றபடி தர்மமும் நானும் உன்னை காப்போம். கௌரவர்கள் ஆடாத ஆட்டம் ஆடி அந்த அக்கிரமத்தால் அழிந்து போவாங்க. நீ உன் கடமையினை செய். உன் இயல்பில் இரு. குற்ற உணர்ச்சியோ கண்ணீரோ கொள்ளாத. அவர்களை சில காலம் வாழ
வழி விட்டதை எண்ணி உன் புண்ணியம் பெருகியிருக்கிறத உணர்ந்துக்கோ. அது ஒரு நாள் உனக்கு வெற்றியளிக்கும் என்பதை மனதில் கொள் அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். நடந்து முடிந்த சூதாட்டத்தில் தனக்கு ஏற்பட்ட தோல்வியிலையும் தனக்கு கிடைச்ச பாடத்தை யுதிஷ்டன் புரிஞ்சுக்கிட்டான். அவனையும் அறியாமல் ஒரு கம்பீரமும் உற்சாகமும் அவனுக்குள்ளே வந்தது. சகோதரர்களை நோக்கி சிரித்தபடி நடந்தான். அவனுக்கு தர்ம தேவதை புன்னகைத்தபடி குடைபிடித்து நடந்து கொண்டிருந்தாள். கிருஷ்ணனுக்கு மட்டும் அது தெரிந்தது. நமக்கு ஒருத்தர் கெடுதல் செஞ்சாலும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பகைவருக்கும் அருள்வாய் நெஞ்சேன்னு சொல்லி. ஒருத்தர் நமக்கு கெடுதல் செய்ய நினச்சாலோ கெடுதலே செஞ்சாலோ பரவாயில்ல, நீயும் வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துடலாம். விட்டு கொடுக்குறவன் என்றைக்கும் கெட்டு போகிறது கிடையாது. ஆனால் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படின்றத சொல்லி இன்றைய கதையை நான் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.